மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேர்தலில் இப்போ திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 ஆண்டுகள் இவங்க இருக்கிறாங்க, ஒரு 10 ஆண்டுகள் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா யாரும் இந்த மக்கள் இந்த 5 ஆண்டுகள் இருக்கிறாங்கனாலும் சரி, 10 ஆண்டுகள் இருக்கிறாங்கனாலும் சரி, அதுக்கு மக்கள் விரும்பி திமுகவுக்கு வாக்கு செலுத்துறதில்ல. அதிமுக செய்த பிழைக்கு ஒரு தண்டனை கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது, திமுகவுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறாப்புல நினச்சிக்கிட்டு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறது, இப்படி தான் இத்தனை ஆண்டுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை உடச்சி இதான்ப்பா திமுகனால இப்படி தான்ப்பா செய்வாங்க, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையை இருந்ததே கிடையாதுப்பா, இந்த மண்ணை வச்சு மக்களை வச்சு பிழைக்க தான் வந்திருப்பாங்களே தவிர இங்கே உழைக்கிறதுக்காக மக்களுக்காக உழைக்கிறதுக்கான வேலையை அவங்க பண்ணதே இல்லைப்பா அப்படிங்கிறத சீமானின் தம்பிகள் சீமானின் கட்டளையை ஏற்று சீமானின் பேச்சை கேட்டு திருந்தி இந்த வேலையெல்லாம் நாங்களாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதோட விளைவுகள் என்ன ஆகி போயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் திமுக இப்படி தாண்டா இருக்குது அப்படிங்கிறத திமுக குடும்பத்தில் இருக்கவங்களே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதெல்லாம் பொறுக்க முடியாமல் ஒவ்வொரு சமயமும் நமக்கு ஆட்கள் இறக்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இறக்குற ஆட்கள் முழுவதும் ஜோக்கர் தாங்கிறது தேர்தல் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் இல்லை 6 மாதத்துலேயே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டாங்க, இந்த டார்ச் லைட்டை விட்டவன் எல்லாத்தையும் விட்டஞ்சவனெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு என்ன டார்ச் லைட்டை விட்டஞ்சார், இன்றைக்கி நான் இங்கே போய் நிற்கிறது காரணமே இந்த பாரதிய ஜனதா தான், அது இங்கே உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம காப்பாற்ற வேண்டியது யாராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்னன்னா, இவங்களோட ஆதாயத்துக்காக நம்ம கமலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் நடித்து திரையுலகத்தில் இன்னமும் கமலஹாசன் மாதிரி யாருமே இல்லைங்கிற அளவுக்குலாம் வயசும் இல்லை, எதுவும் இல்லை, ரிட்டைர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இந்த நாட்டை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வராருங்க. அதுக்கப்புறம் திருப்பி அரசியலுக்குள்ளே வராரு. அப்போ அவரோட இருப்பை தற்காத்து கொள்றதுக்காக ஒரு கட்சி தேவைப்பட்டுச்சு. அதே போல் தேமுதிகவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல மனிதர். அவரோட கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கோபம் ஒன்று வருது. அப்போ நம்ம இப்படியே இருக்க வேணால் நம்ம அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராரு. தேமுதிக உருவாக்குது. அதில் இன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆகிடுச்சுங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்படி தான் காங்கிரஸில் ஒரு பிரச்சனை வருது. காங்கிரஸில் பிரச்சனை வந்தோடனே ஐயா மூப்பனார் அவர்கள், ஜி.கே. மூப்பனார், அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ். இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணியில் அவர் பையன் ஐயா வாசன் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு கட்சியுமே வர ஆரம்பிக்குது. அதே போல் தான் விஜய் பல படங்கள் நடிச்சுட்டு இவர் சொல்கிற மாதிரி நான் 500 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன், நான் 2000 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சமீபத்தில் இந்த புலி படத்துக்கு வரி ஏய்ப்பு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதே மொத்தம் எத்தனை கோடி ரூபா, 30 கோடி ரூபா, 35 கோடி ரூபாங்கிறீங்களே தவிர அதுலேயும் சொல்ல போனால் 20 கோடி ரூபா தான் சொல்கிறாங்க. அதுலேயே 15 கோடி ரூபாய் இவர் ஏமாற்றிட்டாரு என்னமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் இந்த 50 கோடி கூட வரல. அப்போ இந்த கடைசி படத்தில் வாங்குறாங்க பாருங்கள், அதை கணக்கில் வச்சு தான் இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு விஜய் பற்றி பேச வேணாம்னு நானே அதில் வரக்கூடாது. ஆனால் என்னன்னா இன்றைக்கி அதில் ஒரு சின்ன அது ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும். அதே போல் இப்போ திமுக இருக்குல்ல, திமுக வைகோவை வெளியில் அனுப்புனதுக்கு உண்டான காரணம் என்ன? அவர் மகனுக்கு ஒரு ஆபத்து வரும். அதாவது ஐயா கருணாநிதியோட மகன், இப்போ இருக்கிற மிகப்பெரிய திராவிடத்தின் தூண் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஏதாவது எந்த வகையிலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அவர் பதவி வரணும், இந்த கட்சியோட சொத்துக்கள் முழுவதும் அவங்களோட வகைராவுக்கு அவங்களோட பரம்பரைக்கே போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா வைகோவை அந்த கட்சியில் வச்சுருக்கக்கூடாது அப்படி தான் சொல்லி மதிமுக ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் திமுகவில் எந்த வகையிலையும் எதிர்ப்பே வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அதிமுகவே ஆரம்பித்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் யார் யார் கையில் வந்துச்சுங்கிறது பெருசாக லிஸ்ட்டு போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருந்தாலும் கூட மக்கள் மாற்றி ஒரு இதை உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. திமுக இல்லைன்னா அதிமுக இல்லைன்னா திமுக, இன்னும் இது அப்படியே ஒரு கற்பனையில் இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு ஒரு உருவகப்படுத்துறது. இல்லாட்டி தேசிய கட்சிகள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இங்கே அப்படின்றாப்புல ஒரு இது சொல்லி இந்த 2009க்கு முன்னாடி வரைக்கும் நானும் அதான் நம்பினேன், பார்த்துருக்கேன், நீங்களும் அதான் நம்பியிருப்பீங்க. ஆனால் 2009க்கு அப்புறமும் நம்ம இன்னும் கையில் தாய்த்தான் கட்டுவேன், அதுக்கப்புறம் தான் சுடுகாடு இருக்க பக்கத்துலலாம் நம்ம போய் குடியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குமோ அது போல தான். ஒரு காலத்தில் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த கட்சி இல்லாட்டி இந்த கட்சி, அதோட கூட்டணிகளில் எல்லா கட்சியும் போய் சேர்ந்துருச்சு. அன்னைக்கு
இந்த திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவேன், என் சின்னம் வந்து உதயசூரியன், அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவேன், என் சின்னம் வந்து ரெட்டை இலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம், அண்ணன் சீமான் நிற்கிறாருன்னா நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி விஜயாட்டம் இங்கே வந்து பேசிட்டு மக்கள் போராட்ட காலத்துக்குள்ளே போகாமல் கையெடுத்து அவங்க திரும்பி போகும்போது கூட கையெடுத்து கும்பிட்ற அது போல் ஒரு மனிதன், அது போல் ஒரு ஆள் இல்லை. சீமான் வந்து வேறு மாதிரி. சீமான் மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தா சீமானின் ஒவ்வொரு பிள்ளைகளும் சீமானின் மூச்சு காற்று இந்த இடத்துல என்னைக்கு வந்து எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து இந்த மண்ணில் வந்து புரட்சி வெடிச்சிச்சுங்க. காளை மாடு இருக்குது, காலங்காலமாக இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் தடை போட்டிருக்கு. அது எப்போ வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க? சீமானு ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு அதீதமாக நான் வந்து பேசுகிற மாதிரி தோணினாலும் கூட நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கேள்வி கேட்பாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி போராடும், கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று போராடும், காங்கிரஸ் கட்சி அவர்களின் தலைவர்களை எதிர்த்து அவங்க போராடுவாங்க. வேறு எந்த வித பெரிய போராட்டம்லாம் அவங்க பண்ண கிடையாது. திமுக அப்பப்போ ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி பல மாணவர்கள், மீனவ அமைப்பினர் பல பேர் இறங்கி வீதியில் இறங்கி போராடுறாங்களே. ஒரே ஒரு சமயத்தில் எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் போராட்டத்தில் இந்த நாராயணசாமி நாயுடு அப்படிங்கிற ஒரு போராட்டம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் போராட்டம் இருந்தது. அது வந்து அப்பப்போ நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர்களெல்லாம் மங்கி போய் இந்த பரிணாம வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இந்த குட் நைட்டுங்கிற அந்த காயில் இருக்குல்ல அந்த லிக்யூடு, அது மேலேயே அந்த லிக்யூடு கண்டுபிடிச்சது கொசுவை விரட்டுறதுக்கு. நேற்றுலாம் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் வந்து கொசு வந்து அந்த லிக்யூடு மேலே உட்காந்துருக்கு. அது போல் இன்றைக்கி ஆயிடுச்சு கம்யூனிஸ்ட்டு. எந்த முதலாளித்துவத்தை வந்து விரட்டணும்னு ஆரம்பித்த கம்யூனிஸ்ட்டு, எந்த சித்தாந்தத்தை வந்து எடுத்துகிட்டு வந்த கம்யூனிஸ்ட்டு, காலையில் எழுந்தால் கூட இடுப்பில் வந்து அருணா கயிறு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறுத்து போட்டுட்டு இருக்க கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி அவங்க பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அண்ணன் திருமாவளவன் நம்ம சொந்தக்காரன், நம்ம அண்ணன். ஆனாலும் அவர் வந்து இந்த பிறண்டு பேசிட்டேன், அந்த அவர்கிட்ட வந்து ரொம்ப நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மது ஒழிப்பு அப்படின்னு ஒரு போராட்டம் வைக்கிறாரு. அந்த மது ஒழிப்பு எங்கடான்னு கேட்டோம்னா இங்கே ஒன்றிய அரசு தான் செய்யணும், இந்தியா முழுவதும் மது ஒழிக்கணும்ல, நீங்கள் இந்தியா முழுவதும் நிற்கணும்ல. அப்போ இந்த பிரச்சனைகள் தள்ளி போடுறது, அதை முட்டு கொடுத்து பாதுகாத்து அரணா நிற்கிறது, இது போல் வேலைகளை தான் இத்தனை ஆண்டுகள் செய்து இருக்கிறாங்க. அதுலேருந்து மாறி வந்து சீமான் வந்த கையோட இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் என்ன செய்கிறாங்க. இப்போ தான் இவ்வளோ ஒரு ஆசையை வந்து ஊட்டுற அளவுக்கு வந்து இந்த விலையில்லா பொருட்கள், ஏன்னா நம்ம தான் வந்து முதல்ல இலவசம் கூடாதுன்னோம், இலவசம் கொடுக்காத அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னே விலை இல்லைன்னு கொடுத்தாங்க பாருங்கள். ஆனால் எங்கள் தமிழர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மானம் இருக்குது. நம்மளோட மானத்துக்கு விலை இல்லை, இவ்வளோ தான் என்னோடய மானம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்ஐசி இருக்குல்ல, எல்ஐசியில் வந்து நான் வந்து கிளாஸ் எடுத்து அந்த விலையெல்லாம் இருந்தேன். இந்த 2009 இந்த பாவி பயலுங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் படம் எடுத்துகிட்டு இருந்த சீமான் படம் நடத்த ஆரம்பித்தான். நான்லாம் வந்து அன்னைக்கு எனக்கு 26,000 ரூபா எனக்கு சம்பளம். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து கையில் காசு இல்லாமல் உட்காந்து கத்திகிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த சத்தம் எங்கள் காதில் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை வந்து எங்கள் மரணம் அதுக்கப்புறம் கூட கேட்கக்கூடிய சக்தி இருந்துச்சு, அந்த சத்தம் இன்னும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னை வரைக்கும் இந்த வேலைகளை நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து அந்த சமயங்களில் சொல்லுவோம், இப்போது இது வந்து உண்மை. நீங்கள் வந்து ஐஆர்டி எக்ஸாம் எழுதினவங்க பல பேருக்கு தெரியும், போய் பார்த்தீங்கன்னா அதில் யாருக்கும் வந்து விலை மதிப்பு இல்லாதவங்க வந்து அவங்கள அம்மா. ஆனாலும் அப்போ வந்து 65 வயசுக்கு மேலே அம்மா வந்து விலை மதிப்பு இல்லாதவங்க. அது யாருக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு, பெண்ணுக்கோ மகனுக்கோ அவங்களுக்கு. ஆனால் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி, இன்சூரன்ஸ் சட்டப்படி அது வந்து ஏற்றுக்காது, அவங்களுக்கு மதிப்பு இல்லைங்கும். அதே போல் தான் எங்கள் மான மரியாதைக்கு மதிப்பே கிடையாது. அந்தளவுக்கு வந்து அதை கையால் வந்து அளக்க முடியாத அளவுக்கு மான மதிப்பு உள்ளவர்கள் எங்கள் தமிழர்கள். எவங்கிட்டையும் நின்னது கிடையாது, ஏர் பிடிச்சி வாழ்ந்துருக்கானே தவிர யாரையும் கால் பிடிச்சி வாழ்ந்தது கிடையாது. அப்படி இருந்த ஒரு தமிழனும். ஆனால் இன்றைக்கி வந்து அரை முழம் கரும்புக்கும் ஒரு அரைப்படை அரிசிக்கும் இந்த ஒழுவுற வெள்ளத்துக்கும் விட்டவங்க இன்றைக்கி செஞ்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து திமுக உதயசூரியன் சின்னம் அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து ஏமாற்றணும், நாங்கள் தானே உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றணும், மக்கள் நம்பினாங்க. ஏன்னா இன்றைக்கும் அதே போல் வந்து நம்ம வந்து நம்பிடுவாங்க அப்படின்னு. இது வந்து சீமானின் யுகம். சின்ன பிள்ளைகள் மேற்கொண்டு கேள்வி கேட்பா. இன்றைக்கி இப்போது இந்த வாக்கு வந்து இவங்க வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதில் இந்த என்ன படம் அது
சதுரங்க வேட்டை அப்படின்ட்டு ஒரு படத்தில் வந்து செய்வாங்கல்ல, ஒருத்தனுக்கு அவனை ஏமாற்றணும்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா அவனோட ஆசையை தூண்டணும். அதுபோல் ஆசையை தூண்டுற வேலை தான் இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்களாம். 5000 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல் கொடுத்துட்டா இவர் ஐயா ஸ்டாலினுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லைங்க நீங்கள் இப்போல்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வாக்கு வந்துடும்னு. இதுதான் வந்து இந்த கண்ணை முழிச்சுக்கிட்டு வந்து மண்ணள்ளி போட முடியாமல் கண்ணை மூடிக்கிட்டு வந்து மண்ணள்ளி போட்டு பார்ப்பாங்கல்ல, அது போல் வந்து சாதனை இதெல்லாம். இது அந்த திமுகவில் இருக்கிறாங்க பாருங்கள், நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அண்ணி, அவங்களுக்கே தெரியுது. இது போல் நம்ம செஞ்சோம்னா மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. இத்தனை ஆண்டுகள் இருந்த அதே கோடை வந்து இந்த ஆண்டுகள் மட்டும் ஏன் வந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான்டா. இவர் இதை கொடுக்கலன்னா கூட இது வந்து பேச்சாக இருக்காது. இப்போ அவர் கொடுத்துட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு நமக்குலாம் வந்துடும். அவங்க கூட இருக்கவங்க என்ன செய்வாங்க, இந்த ஐயப்பன் மலைக்கெல்லாம் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது புதுசாக போகிறவங்களுக்கு தெரியும் எங்கே சாமி இருக்குது, இன்னும் கோயில் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரும்பாதையில் போனால் இந்த வந்துருச்சு சாமி அந்த பாருங்கள் அங்கே தான் இருக்குது அப்படிம்பாங்க. அதே போல் தான் இப்போ வந்து கம்யூனிஸ்ட்டு, இந்த விடுதலை சிறுத்தைகள், இவர் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஐயா ஸ்டாலின் கூட திமுக கூட, அவங்களாம் சொல்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய சாதனை. இது பிஜேபி நாங்கள் வந்து அப்படியே கலங்கி போய் நிற்கிது நிற்கலாம். பிஜேபிலாம் ஸ்டாலின் அவர்களும் 6 அடிச்சிட்டாரு. ஏன்னா அப்போ தான் சொல்லணும், அப்போ தான் 25 கோடி வந்து இந்த வாட்டி 50 கோடி ஆகும். இது நான் என்னத்தை சொல்கிறது இது. ஆனால் என்ன தெரியுமா உண்மை நிலை என்ன தெரியுமா, பார்த்துட்ருக்க நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேளுங்க, இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே மக்கள் கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே வைக்கல, மதிப்பே வைக்கல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, நான் இனி பாட்டு பேசிகிட்டு போவாதரா அப்படிங்காதீங்க. எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, இன்றைக்கி பல வங்கிகள்லேயும் 5000 பணத்தை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்க, அந்த பணத்தை நான் வந்து எடுக்கிறது வந்துருக்குன்னு பொம்பளைங்க வந்து அடிப்படியெலாம் நடந்திருக்கு, நெரிசல் நிறைய நடந்திருக்குது, நிறைய இடத்துல சண்டை நடந்திருக்கு. ஏன்னு நான் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருக்கும்போது நான் கேட்குறேன். அதுக்கு வந்து ஒரு தகவல் வருது எனக்கு, என் ரிப்போர்ட்டர் சொல்கிறான், ஏன்ப்பா எப்போவுமே தான் போடுவாங்களே அப்புறம் ஏன் அப்படி அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த 5000 பணத்தை எப்போ அவர் திருப்பி எடுத்துக்குவார்னு தெரியலையா சார், அரசை எடுத்துக்கும் போல இருக்குது, இல்லை பேங்க்காரங்க பிடிச்சிக்குவாங்க போல் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து இன்றைக்கி நிற்கிறாங்க சார் கியூவில் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ என்ன அர்த்தம், உன் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ என்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, கொடுத்து சொல்கிறீங்க நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உங்கள் சகோதரனாக இருக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன், அதே போல் நீங்களும் என்னை நம்புங்க. இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து அடுத்த இந்த பிஜேபி வந்து நம்மளெல்லாம் உங்களை தரவிடாமல் நான் வந்து பண்ண பார்க்கும், அதனால நான் வந்து இப்போ போட்டிருக்கிறேன். இந்த 2000 எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கிறது கோடை காலத்துக்காக நான் போட்டிருக்கிறேன், வச்சு செலவு பண்ணுங்கன்னா உண்மையிலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க என்ன செய்வாங்க. இப்போ நான்லாம் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு பர்ஸ் இருக்குன்னா பர்ஸ் எடுத்து அப்படியே வைப்போம், நம்பிக்கை இருக்கும் நம்ம வீட்டில் திருட்டு நடக்காது அப்படின்னு. அதே வந்து அது சீட்டு இருக்குது நம்ம ஊரில், நம்ம வீட்டில் இருக்க சீட்டில் வச்சோம். அதே போல் பஸ்ஸில் இருக்க சீட்டில் எடுத்து வைப்போமா, ஏன் வைக்க மாட்டோம், எப்போ யார் வந்து எடுப்பாங்க யார் உட்காருவாங்கன்னு தெரியாதுல்ல. அதே போல் தான் இவங்க போட்டாவில் போட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் போய் இன்றைக்கி வந்து எடுக்க போயிருக்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரான், சரி நம்ம வந்து மாறி வரணும், இனிமேல் இவங்க சரி வர மாட்டாங்க அப்படின்னு. திமுகவில் இருக்கிறவங்களே திமுகவுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு அவங்க வந்து செலுத்தினா தான் நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வாங்கலான்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் அதே சமயங்களில் திமுகவில் இருக்கவங்களுக்கே திமுகவை பிடிக்கல இப்போல்லாம். நான் அதை வந்து சில பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதிகாரிகள்கிட்டலாம் திமுக வந்து எப்பவும் ஒரு மிடுக்காக இருந்து அவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஒரு கட்டளை இடுவாங்க, இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடு அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா அவர் அப்படி கேட்பார், எம்எல்ஏ இருக்காருன்னா அப்படி கேட்பார். இப்போல்லாம் எந்த ஆஃபீஸர்ஸ்லேயும் போய் நீங்கள் இவங்க திமுகவங்களாம் அப்படிலாம் கேட்க முடியாது, பேச முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கமிஷனு அவங்க கேட்குறான், கையெழுத்து அதான் போடச்சு போங்கங்கிறாங்க. அதோட விளைவுகள் தான் பல இடங்களில் வந்து பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி வந்து பல கோடி வந்து ஊழல் ஆகிறது காரணமே. இப்போ மாநகராட்சியெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க, நேற்றுலாம் வந்து நெல்லையில் அந்த கவுன்சிலரோட கணவர் வந்து பேசுனது. அதே போல் வந்து மதுரை மாநகராட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க, தஞ்சாவூர் மாநகராட்சியில் இருக்குது, நம்ம தான் எடுத்து போட்டுட்ருக்குறோம், அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்தளவுக்கு ஊழல் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஆஃபீஸர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்ன யோக்கியனா நீ என்கிட்ட தான் வாங்கிட்டு தான்ப்பா இருக்கிற அப்படின்றத அவங்க சொல்லாமல் இவங்க போய் கையெழுத்து கேட்டால் கூட பெருசாலாம் போட்டு தரதில்லை. தண்ணி வரலன்னு இவங்க போய் சொன்னால் கூட செய்கிறதில்ல. அதே சீமான் பிள்ளைகள் கேட்டால், நாம் தமிழர் பிள்ளை கேட்டால், ராம்குமார் கேட்டால் உடனே செய்கிறான்னா என்ன அர்த்தம், உங்கள்கிட்ட காசு இருக்குது,
சீமான் தம்பிகிட்ட மாசு இருக்குது, அதான் பிரச்சனை. புரியுதில்ல? அப்போ இந்த வாட்டி இதை வந்து போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பல பேர் வந்து குழம்புற ஒரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளோட இளைய தளபதி தமிழ்நாட்டை காக்க போகிறவர் இன்றைக்கி சேலத்தில் ஒரு கூட்டம் போட்டார் பாருங்க. அதில் எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, அவருக்கெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு கொடுத்துடலாம், அனுமதியே கொடுத்துடலாம், போய் பண்ணிக்க போகணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து தன்னால் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இவர் தான் நம்மளோட கவுன்சிலர்களா, இந்த ஒரு 5000 பேர் வந்தாங்களே இதில் தான் நம்மளோட கவுன்சிலர் இருக்காங்களா, ஓ இதில் தான் நம்மளோட மேயர் இருக்காங்களா, ஓ இதுக்குள்ளே தான் நம்மளோட எம்எல்ஏலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு மக்கள் பார்க்குறவங்க முடிவு பண்ணி அவங்களே வந்து விட்டுடுவாங்க. சின்னதாங்க. நான் வந்து விஜய் மேலே இந்த குறையும் சொல்ல, தம்பிகள் மேலே நான் இந்த குறையும் சொல்லவும் மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன லாஜிக் ஒன்று பாருங்களேன். நான் படித்தது வேறு, என்னோடய வேலைகள் வேறு. ஆனால் எனக்கு இதில் தான் அப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு, அந்த விருப்பம், இது தான் எனக்கு சரி வரும். ஒரு நியாயம் தட்டி கேட்கணும், அதே சமயத்தில் ஒரு விஷுவல்லாம் எடுக்கணும். நான் சினிஃபீல்டில் இருந்தேன். அப்போ நமக்கு எது சரி வரும் அப்படின்னு பார்த்தா இது தான் எடுக்கும். இப்போ வந்து பாரதி ராஜா இருக்கிறாரு, ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்தாலும் நடிக்க வச்சுருவார். ஆனால் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு வந்தார், நடிக்கணும்னு வந்தவர். அவருக்கு இதுதான் சரியாக இருக்குன்னா அதை எடுத்துக்கிட்டார். அண்ணன் சீமான் எதுக்கு வந்தார்? அங்கேருந்து வரும்போது படம் பண்ணணும் வராரு. ஆனால் அது இல்லை, நமக்கு படையை கட்டுறதான் சரி வரும், படையை கட்டணும் அப்படிங்கிற முடிவில் அவர் வந்து இறங்கிட்டார். அப்போ யாருக்கு எது சரி வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ விஜய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு இந்த வாட்டி எல்லாமே செஞ்சிட்டாங்க. எப்போவுமே வந்து சொல் புத்திங்கிறதோட அந்த ஆராயக்கூடிய புத்திங்கிறது நமக்கு கொஞ்சம் வேணும். கமாண்டிங் பவர் நமக்கு இருக்கணும். அவன் வந்து தலைவனாக இருக்க முடியும். நான் குறை சொல்ல திருப்பி நான் கேட்குறேன். ஒரு படத்தில் வந்து எஸ்வி சேகர் இருப்பாங்கள்ல, அந்த படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தில் எஸ்வி சேகர் வந்து கொஞ்சம் முட்டாளாக இருப்பாப்புல. அவர் வந்து வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துடுவார். தப்பிச்சு வந்துட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து அனுப்பி விட்டோன்னே அவரோட காதலியை பார்க்க போவார். அந்த துண்டை கட்டிக்கிட்டு குளிக்க போகிறதோட அப்படியே நிற்கும். உடனே ஏன் அப்படி நிற்கிறேன்ட்டு போவார். அப்படியே சாயும். அது வந்து பணமாக இருக்குன்னா பின்னாடி வந்து கத்தி இருக்கும், அதை முதுகில் குத்தி அவனை கொலை பண்ணி வச்சுருப்பான் ஏற்கனவே. அதை வந்து இவர் எடுப்பார். எடுத்தோடனே மனசில் தோணும், அவங்க அப்பா சொல்லியிருப்பாப்புல, எதையுமே எடுத்த இடத்துல வைக்க மாட்டியான்னு திருப்பி அலைய குத்துவார். அப்போ ஒருத்தன் இந்த தொப்பி போட்ட தலையோட அப்போல்லாம் முன்னாடி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவாங்க. எடுத்து பிளாக்மெயில் வரும். அப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எதை ஒன்று சொல்கிறாங்களோ அதை ஒன்றே செய்கிறது. இது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு அதை வந்து சிந்திக்கலை. நான் என்ன சொல்கிறது, சிந்திக்கலை. அதான் இங்கே வந்து பிரச்சனை. இப்போ அதே போல் தான் விஜய்கிட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல டிவிக்கில், இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி தரணும், தந்துருக்குறாங்க. இதுக்கு வந்து மருத்துவர்கள் அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சொன்ன நம்ம மதியானம் 12 மணி இப்போ அந்த மொட்டை வெயிலில் வந்து நிற்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. எல்லாரையும் நிற்க வைக்காதன்னு நம்ம வந்து யாருமே சொல்லலை. அதனால அதை செஞ்சு விட்டாங்க. அதில் வந்து அங்கே வந்து ஒரு அப்பாவி உயிர் போயிடுச்சு. அப்போ இவருக்கு வந்து எது வந்து நல்லா வருது அப்படின்னா, அந்த திரைத்துறை நல்லா வருது. இன்றைக்கும் நல்லா டான்ஸ் சார் அப்படி எல்லாம் செய்கிறாப்புல. இது சரி வருதா அப்படின்னு பார்த்தா வரல. இப்போ ரஜினிகாந்த் ஏற்கனவே வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவர் போய் வந்து எல்லாம் இந்த பைத்தியம் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது தவறு. அது அவர் வந்து பார்க்குறாரு, அரசியல் நமக்கு வந்து அன்ஃபிட்டு, அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. இங்கே இவரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நம்ம சகோதரன். விஜயாக இருக்கலாம், அண்ணன் திருமாவளவனாக இருக்கலாம், அண்ணன் வேல்முருகனாக இருக்கலாம், இல்லை அன்புமணி ராமதாஸாக இருக்கலாம். இவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள். ஐயா ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே சோழன் வந்து உலகத்தையே ஆளுவான். அந்தளவுக்கு ஒரு வலிமை படைத்தவன். நமக்குள்ளே வந்து எப்படி ஒத்துமை இல்லைன்னு பாருங்கள். ஆனால் சோழனுக்கு வந்து இங்கே தஞ்சாவூரில் மேற்கொண்டு நீங்கள் பாருங்கள், ராஜராஜ சோழனுக்கு அரண்மனை எதுவும் இருக்கா? அப்போ இவ்வளோ பெருசாக உலக ஆண்டவனுக்கு அரண்மனை இல்லாமல் வாழ்ந்துருப்பானா? ரோட்டில் படுத்துருந்துருப்பானா? இல்லை. என்னன்னா, பாண்டியன் இருக்கான்ல, நம்ம பங்காளி, நம்ம ரத்தம், அவன் தான் வந்து சோழனோட அரண்மனையை உடைச்சிட்டாங்கிறது தான் வரலாறு. அதே போல் தான் நமக்காக ஒரு நாடு கட்டுறதுக்காக, நமக்கு தமிழ் தேசத்துக்குன்னு ஒரு அரசியல் கட்டுறதுக்காக, ஒரு அரசியல் அமைப்பு வந்து இது வரைக்கும் இந்த மண்ணில் இல்லை, இன்னமுனாச்சும் இருக்கட்டுங்கிறதுக்காக சீமானின் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு பெரும்படையை கட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்காமல் விஜய், திருமாவளவன் அண்ணன், இவங்க இது போல் பல பேர், நான் சொன்ன அத்தனை பேருமே, ஏன்னா பெருசாக போயிட்டுருக்கு, அத்தனை பேருமே இதை வந்து எதுக்குன்னே தெரியாமல் இங்கே வந்து சொந்த ரத்தத்துக்கிட்ட வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு யாரையோ ஒருத்தவங்க கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அது இந்த தேர்தலில் மாறணும். உலகத்தமிழர்களான உங்களால் முடியும். இதில் வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க. நேற்று கூட நான் பார்த்தேன் கமெண்டில் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள், எதுக்கு வந்து சொந்த மண் இல்லாமல் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறோங்கிறத
ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லுங்கள். விவசாய சின்னத்துக்கு வாக்கு சொல்லுங்கள். அண்ணன் சீமானுக்கு இப்போ நடக்கிற இந்த பிப்ரவரி மாநாடு இருக்குது பாருங்கள், 21ஆம் தேதி, இன்னும் அப்படி எண்ணி விரல விட்டுன்ற அளவுக்கு வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் திருச்சிக்கு வந்துடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் யார் யார் முடியுதோ வாங்க. இந்த வாட்டி நம்ம வென்றே ஆகணும். அப்படிலாம் நம்ம வந்து வெல்லாமே போயிடுவோமானா உறுதியாக வெல்லுவோம். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராம்குமாரோட அந்த ஒரு தெம்பு வந்து அந்த ஒரு சுட்டித்தனம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். அண்ணன் சீமானுக்கும் அதே தான். அதே போல் நாங்கள் இருக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டலாம் சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்க மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க. விஜயை ரசிப்போம், ஆனால் சீமான் கரத்தை பிடிப்போம். நம்ம சீமானின் கரத்தை பிடிச்சா மட்டும்தான் இந்த மண்ணுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும். இல்லாட்டி வந்து நம்மளை வந்து ஒரு முட்டா பயன் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். 5000 ரூபா பணம் தரங்கிறாங்க ஒரு டீமு. அதிமுகவில் திடீர்னு வந்து 4 வருஷம் கழிச்சு அங்கே இருந்துச்சு வந்து இப்போ தான் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு இப்போ தான் தெரியுது அங்கே வந்து மணல் கடத்தலாம் நடக்குன்னு. இத்தனை வருஷம் தெரியல. அப்போ அதிமுக திமுகலாம் நம்மளை வந்து எவ்வளோ ஒரு முட்டாத்தனமாக நம்ம வந்து ஒரு முட்டா பயலாக இருப்பானுங்க, நம்ம முட்டா மக்கள் தான் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை மூலம் முறியடிக்கணும். இங்கே இருக்கிறவன் நம்மளை வந்து இப்படி நினைக்கிறனால தான் தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்திய கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி நம்மளை வந்து கேவலமாக நினைக்கிறான். தமிழ்நாட்டிலேருந்து அதனால இன்னைய வரைக்கும் இந்தியாவை ஆள்றதுக்கு இருக்கிறதுலே உலகத்திலே தமிழ்னு அறிவாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல பல ஆய்வுகள் சொன்னால் கூட இந்தியா வாழ்றதுக்கு தகுதியில்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் பிரதமராக்கல. இதெல்லாம் உணர்ந்துக்கங்க. நமக்கான தன்மானம்ங்கிறதுக்கு ஒரு விலை மதிப்பே இல்லை. அதோட வேற தன்மானத்துக்காக இருந்த இனம் என்றைக்கும் வந்து தன்மானத்தை விட்டுறக்கூடாது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு சிந்தனை ஆற்றலோடு இருந்துக்கிட்டு விஜயை ரசிப்போம். நம்ம தம்பி தான், எல்லாம் சரிதான். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது நாட்டுக்கு பார்க்கணுமோ தவிர அங்கே நடனத்துக்குன்னு பார்த்துடக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் வந்து சீக்கிரம் வாங்க. உனக்கு கிட்ட வந்துடுச்சு. பிப்ரவரி 21ஆம் தேதி நம்ம எல்லாருமே திருச்சியில் சந்திப்போம். யாருக்கு என்ன தோணாலும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். உறுதியாக அந்த கனவுல மேற்கொண்டு வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் வலிமை நமக்கு வேணும். இத்தனை ஆண்டுகள் இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை ஆட்சி கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.